தமிழ்ல நம்ம யோகி பாபுல இருந்து பல தமிழ் முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்புல வெளிவந்திருக்கிற ஒரு காமெடி மூவியான லெக் பீஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பாத்திரலாம். அண்ட் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஸ்பூஃப் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த பழைய கேடிவி, சன் டிவிலாம் வந்து பழைய படங்கள் போடுவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் படத்தோட கதை என்னன்னா, படத்துல நம்ம கருணாகரன், சாய் தினான்னு சொல்லி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரூ. 2000 நோட்டு மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ ரூ. 2000 நோட்டு ரோட்ல எடுத்தாங்க. ஸோ இந்த 2000 நோட்ட வந்து பங்கு பிரிக்கிறதுக்காக பார்ல பங்கு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 2000 நோட்டு கள்ள நோட்டு அப்படின்னு தெரிஞ்சதுனால, அந்த பாரோட ஓனரா வரக்கூடிய நம்ம மொட்ட ராஜேந்திரன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு வச்சுக்கிறாரு. அந்த பாரோட மேனேஜரா ஒரு இன்சார்ஜா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு இருக்கிறாப்ல. இப்படி இந்த 4 பேரும் இந்த ரூ. 2000 கள்ள நோட்டு குடிச்சது மட்டும் இல்லாம, மொட்ட ராஜேந்திரனோட ஒரு சின்ன சண்டை உண்டாகி, அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்ட ராஜேந்திரன் வந்து ஒரு கேங்ஸ்டரா வராப்ல. அதனால இந்த 4 பேருமே தீர்த்துக்கட்டுறதுக்கு பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்க படம் தான் இந்த லெக் பீஸ். எனக்கு இந்த லெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லெக் பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒண்ணு கூடுறாங்க. அங்கங்க வரக்கூடிய அந்த ஸ்பூஃப் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த 4 கேரக்டர்ஸ் எழுதுனாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர்ஸ ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதுல கருணாகரன் வந்து ஒரு ஜோசியக்காரனாவும், சாய் தீனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி இந்த 4 கதாபாத்திரங்கள்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ரொஃபஷன்ல வேலை பார்ப்பாங்க. இந்த ரூ. 2000 நோட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் இந்த யோகி பாபு உள்ள வருவாப்ல, மொட்ட ராஜேந்திரன் வருவாப்ல. இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னணி நட்சத்திரங்கள் தான். தமிழ்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு ஏத்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துருக்காங்க. காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன் சொல்லி இந்த மாதிரியான பெரிய பெரிய காஸ்டிங் தான். அவங்களோட அந்த லைட் ஹார்ட்டடான ஒரு காமெடின்னு சொல்லலாம். பெருசா ஆக ஓன்னு சிரிக்கிற மாதிரியான காமெடி இல்ல. போற போக்குல அந்த டயலாக்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சிரிக்க வைக்க பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அங்கங்க ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாமயும் போகலாம். ஆனா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கேடிவி மாதிரியான படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஜானர் தான் இந்த படமும். முடிஞ்சா கண்டிப்பா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான். ஒரு பக்காவான ஒரு காமெடி ட்ராமா. முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.